ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றதுக்கான டூப்ளிகேட் மார்க் ஷீட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு 2012, 13, 17 மற்றும் 19 ஆண்டிற்கான தாள் 1 மற்றும் 2 ஆகியவற்றிற்கான மறுபிரதி சான்றிதழ்களின் இணையதளத்தில் டிஎன்இஜே வழியாக வழங்கல் தொடர்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணதுக்கான ஒரு மார்க் ஷீட் மாரி வந்து வழங்குவாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து தொலைச்சிட்டு இருப்பீங்க, மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி மிஸ் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து டிஆர்பிக்கு அனுப்பி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை திரும்ப வாங்கி கொடுப்பாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷன் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் 15/5/2023 முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு எதுவுமே நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி உங்களுக்கான டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2012 2019 வரைக்கும் யாரெல்லாம் வந்து டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு வச்சு நீங்கள் இ-சேவையில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இ-சேவையில் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 60 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக நீங்கள் 160 ரூபாய் செலுத்தி உங்களுக்கான திரும்ப நீங்கள் அந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சர்டிஃபிகேட் நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான டெட் பேப்பர் 2 மற்றும் பேப்பர் 1க்கான டூப்ளிகேட் மார்க் ஷீட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கான டூப்ளிகேட் மார்க் ஷீட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை வந்து பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், tnesavy.government.in. இந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இல்லை செகண்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சிட்டிசன் லாகின். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துருக்கும். அதிலுமே என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடு கொடுத்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள், DSC 116 இஷ்யூன்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ஃபார் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு தான் உங்களுக்கான டூப்ளிகேட் டெட் மார்க் ஷீட்டுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் நேம் வந்து பார்த்தா இங்கிலீஷில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் நேமை நீங்கள் தமிழில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழில் கரெக்டாக கொடுக்க முடியல எக்ஸாக்டாக வேறு ஒரு எக்ஷன் வெப்சைட்டில் போயிட்டு தமிழில் டைப் பண்ணி அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலீஜன் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு நீங்கள் ஜெண்டரா, பிசியா, எம்பிசியா, எஸ்சிஎஸ்டி மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா டிசபிள் பர்சனாக வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபேமிலி டீல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷ்லேயே கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் டீல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் வில்லேஜ் நேம் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன,
உங்கள் பின்கோடு என்ன எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கான அட்ரஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்து அகாடமிக் டீல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து டெட் வந்து எப்போ பாஸ் பண்ணோ அதுக்கான ரோல் நம்பர் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த ரோல் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டெட்டுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த வருஷம் டெட்டுக்காண்ட அந்த எந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, எந்த வருஷத்துக்கான மார்க் ஷீட் தேவைன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தா ப்ரீவியஸ்க்கான இயர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் எக்ஸாம் பாஸ் பண்ணோ அதுக்கான இயரை நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு அந்த டெட் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். டெட் பேப்பர் 1 or 2 வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணால் பேப்பர் 2 அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆப்ஷனல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் பேப்பர் எக்ஸாமில் உங்களுக்கான ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மார்க் செக்யூர். ஸோ நீங்கள் அந்த டெட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருந்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்டிருக்காங்க. எதுக்காக இந்த டூப்ளிகேட் டெஸ்ட் சீட் அப்ளை பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரீசன் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து தேவைப்படுது மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அப்போ வந்து சப்மிட் பண்ணணும்னு கேட்கும். அப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜ்க்கு வந்து போயிடுங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கான பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணதுக்கு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரெசிப்ட் வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்களே வந்து பார்த்தா சேம் இதே வெப்சைட் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தா வெப்சைட்டில் இந்த புதிய சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக சர்வர் ப்ராப்ளம் இருக்கும். போக போக கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா இஷ்யூஸுமே வந்து கிளியர் ஆகிடும். நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எமர்ஜென்சி ஒன்றும் கிடையாது. பொறுமையாக அப்ளை பண்ணி உங்களுக்கான பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான டூப்ளிகேட் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு புதிய சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க வந்து பார்த்தா உங்களுக்கான டூப்ளிகேட் சீட் தேவைப்படுச்சுல நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.